இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கொத்து கொத்தாக அமெரிக்காவில் அனுமதியின்றி சுற்றித் திரிந்த அயல் நாட்டவர்களை அமெரிக்கா வெளியேற்றி வருகின்றது. அந்த வகையில் இந்தியர்களை அப்படியே பிடித்து கை காலில் விலங்கிட்டு இந்தியாவில் இறக்கிவிட்டு அடுத்த பேட்ச் ஆட்களை ஏற்றி வரச் சென்று விட்டது அமெரிக்க ராணுவ விமானம். அங்கு பிடித்து இங்கு விடுவதற்கு அவர்கள் என்ன ஆட்டு மந்தைகளா? அடிப்படை மரியாதை கூட இந்தியர்களுக்கு வழங்கப்படவில்லையா? ஆளுங்கட்சி என்னதான் செய்கிறது என அமளி துமளியே நடக்கிறது. உண்மையில் அவர்களை அழைத்து வந்த விதத்தை விட அவர்கள் அங்கு சென்ற விதம்தான் மிகவும் கொடுமையாக இருக்கிறது. அமெரிக்காவுக்குள் கஷ்டப்பட்டு இந்தியர்கள் எப்படி சென்றனர்? அங்கு சட்டவிரோத குடியேறிகளின் டே இன் தேர் லைஃப் எப்படி இருக்கும்? எப்படியெல்லாமோ ஒளிந்தும் அமெரிக்கா அவர்களை பிடித்தது எப்படி என பார்க்கலாம். வெற்றி கொடிக்கட்டு படத்துல மொத்தமா ஏமாத்திட்டாங்கப்பா என சார்லி கதறுவாரே, இப்படித்தான் ஏமாந்திருக்கிறார்கள் இந்தியர்கள் பலர். ட்ரீம்லாண்டுக்கு ட்ரீமோடு செல்ல நினைத்து கடனில் சிக்கிய நிஜ சார்லிகளும் பார்த்திபன்களும் பட்ட கஷ்டங்கள் பல. பஞ்சாபைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞனுக்கு வயது 20. அப்பா இறந்துவிட அண்ணன் வளர்ப்பில் 5 ஆண்டு வளர்ந்தார். நீ மட்டும் ஏன் நான் கஷ்டப்படுற, என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பு, அங்க இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு நான் பணத்தை தர்றேன், அண்ணி அம்மா குழந்தைகளோட சந்தோஷமா இரு, இனி நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் என அண்ணனிடம் சொன்னார் அவர். மண்ணை பொன்னாக்கும் 2.5 ஏக்கர் நிலங்களை விற்று அம்மா அண்ணியின் தாலி முதற்கொண்டு அடகு வைத்து ஏஜெண்டுகள் மூலம் அனுப்பியும் கடைசியில் ஒன்றும் மிஞ்சவில்லை. 10 மாதங்களுக்கு முன் இந்தியாவில் இருந்து புறப்பட்ட அவர் ஜனவரி 26 தான் அமெரிக்காவை அடைந்திருக்கிறார். போனதை விட பல மடங்கு வேகத்தில் ஒரே வாரத்தில் பிடிபட்டு அமெரிக்க ராணுவ விமானத்தில் ஓவர் நைட்டில் வந்திறங்கிவிட்டார் அவர். இப்படித்தான் வசதியில்லாத பல இந்தியர்களும் 30 முதல் 70 லட்சம் வரை கடன் வாங்கி சட்டவிரோத கழுதை பாதையில் அமெரிக்கா சென்றனர். சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய 2 வழி உள்ளது. ஒன்று நேரடியாக மெக்சிகோ வழியாக, மற்றொன்று கத்தார், பிரேசில், பெரு, கொலம்பியா, பனாமா, நிகரகுவா, மெக்சிகோ வழியாக அமெரிக்கா. இந்த பயணத்தில் பல விமானங்கள், டாக்ஸிகள், கண்டெய்னர் லாரிகள், பேருந்துகள், படகுகள் ஆகியவற்றில் மாறி மாறி பயணிக்க வேண்டும். ஆனால் அதில் கடினமானது கழுதை பாதைதான். கழுதை பாதை, டாங்கி ரூட் ஆர் டங்கி ரூட். அப்படின்னா என்ன தெரியுமா? கழுதையின் கால் குழம்புகள் மட்டுமே தடம் பதித்து ஏற தகுதியான கரடு முரடான மலைப்பாதை. 45 கிலோமீட்டர் மலைகளின் மீது ஏறி ட்ரக்கிங் செய்து செல்ல வேண்டும். உதாரணத்திற்கு இது சபரிமலை சிறுவழிப்பாதையை ஒரே நேரத்தில் 2 முறை ஏறி இறங்குவதற்கு சமம். ஆளரவமற்ற அடர்ந்த காட்டுக்குள் சேரும் சகதியும் நதியும் விலங்குகளையும் கடந்து 18 மலைகள் மீது ஏறி இறங்க வேண்டும். டேஞ்சரான மலைப்பகுதி என்பதால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் டெத் கன்ஃபார்ம். ஏனெனில் கீழே விழுந்து காயப்பட்டால் காப்பாற்றக்கூட யாரும் முன்வரமாட்டார்களாம். வலியோடு துடித்து சாவதுதான் ஒரே விதி. ஒருவர் உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருக்க மற்றவர்களெல்லாம் முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்களாம். கார்த்தி நடித்த 1000ல் ஒருவன் படத்தில் கும்பல் கும்பலாக செல்வது போல் பல ஆபத்துக்களை கடந்து செல்வார்கள். அதில் ஆட்கள் இருந்தாலும் அவர்களை பற்றி கண்டு கொள்ளாமல் கூப்பிட்டு செல்பவர்களின் பின்னே கனத்த மனதோடு பின் செல்ல நேரிட்ட காட்சி இதற்கு கச்சிதமாக ஒத்துப்போகும். பனாமா காட்டுக்குள் வழியில் 2 டெட் பாடிகளையும் பார்த்ததாக நாடு திரும்பியவர்கள் சொல்லியிருக்கின்றனர். சற்று வளர்ந்த ஒரு குழந்தையை சமதளத்தில் கொஞ்ச தூரம் தூக்கிச் செல்வதே சற்று சிரமம். அப்படி இருக்க நெட்டுக்குத்தான மலைப்பாதையில்
குழந்தையை தோளில் வைத்து பயணித்தவர்கள் பலர். இதில் கொடூரம் என்னவென்றால், சில பெண்கள் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக ஃபர்ஸ்ட் போஸ்ட் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. காடு மலை கடந்த பின் கடல். 15 மணி நேரம் கடல் பயணம். கடலில் செல்லும் போது சீறி பாய்ந்த அலையில் படகு கவிழும் நிலையும் வந்ததாம். அதில் ஒருவர் கடலில் மூழ்கி பலியானார். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கு போனா நல்ல வாழ்க்கை அமைந்திடுமா என பார்த்தால் அதுவும் இல்லை. அங்கு போனா நல்ல வேலை மட்டுமில்ல, ஒரு லைசன்ஸ் கூட வாங்க முடியாது. ஒளியணும், வேலை செய்யணும், திரும்ப ஒளிஞ்சுக்கணும். எப்போது சிக்குவோமோ என்ற அச்சத்தோடே வாழணும். அதுவும் ட்ரம்ப் ஆட்சி அமைத்ததில் இருந்தே மிக தீவிரமாக பணியாற்றிய இமிகிரேஷன் அதிகாரிகளால் ஓடி ஒளிந்தனர் மக்கள். சர்ச்களும் பார்பர் ஷாப்களுமே கூட காலியாக இருந்தன. இமிகிரேஷன் வண்டியை பார்த்ததும் பெற்றோர்களை அழைத்து எச்சரித்தன பிள்ளைகள். காரின் இருக்கைக்கு அடியில் உடலை மடக்கி படுத்து தப்ப முயன்றும் கூட விடாமல் சல்லடை போட்டு சலித்து களை எடுத்தது அமெரிக்க குடியேற்றத்துறை. சொந்தக்காரர் வீட்டில் வேண்டாத பொருட்கள் போட்டு வைக்கும் பேஸ்மெண்டில் தங்கி ஓஹியோவில் கேஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய அமர்ஜித் அந்த வாழ்க்கை ஒரு நரகம் போன்றிருந்ததாகவும், ஊருக்கு திரும்ப பணம் இல்லாததால் அங்கேயே தவித்த போது தற்போது ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்ததாகவும் கூறியிருக்கிறார். பஞ்சாப் NRI நலன் அமைச்சர் குல்தீப் சிங் தாலிவால் கடன் தள்ளுபடி குறித்து வங்கிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாராம். வந்தவர்களில் சிலரை பிளாக் லிஸ்ட் செய்து வரும் காலங்களில் கடல் வழியாக கூட மீண்டும் அமெரிக்காவுக்குள் செல்ல முடியாத நிலை உருவாகலாம். வந்தது 104 பேர்தான். பியூ ரிசர்ச் படி அங்கு 7.25 லட்சம் இந்தியர்கள் போதிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் என்று கூறப்படுகின்றது. எனவே இன்னும் வருவார்கள். சட்டப்படி போனா சந்தோஷமா வாழலாம் தான், ஆனா உசுர கொடுத்து போற அளவுக்கு அவ்வளவு ஒர்த்தில்ல ப்ரோ அமெரிக்கா. வாங்கிய கடன்ல தன்னோட உழைப்ப நம்பி கடன் போட்டிருந்தாலும் பிழைச்சுக்கலாம். அந்நிய நாட்டில் தலைமறைவாக திரிவதற்கு சொந்த நாட்டில சுதந்திரமா முதலாளியா வாழலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.